அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். குவைத்தில் என்ன தான் நடக்குதுன்னே தெரியலை. சைடில் உள்ள ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது பாருங்கள். குவைத்தில் உள்ள ஏதோ ஒரு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களை இந்த மாதிரி மாட்டை அடைக்கிற மாதிரி அடைச்சி இந்த வெயிலையுமே திறந்த வெளியில் கூட்டு போயிட்டு இருக்காரு. இது சம்மந்தமாக குவைத்தி நபர் ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் விட்டுருக்காரு. இதன் காரணத்தினால அந்த கம்பெனிக்கு என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல. மங்காஃபில் 2 நாளைக்கு முன்னாடி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கே இருக்கிற நிறைய தொழிலாளர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஆட்கள் வெக்கேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வெக்கேட் ஆகுறாங்களா என்னன்னு தெரியல. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பில்டிங்லேயுமே ஒரு குறிப்பிட்ட அளவிலான நபர்களை தான் தங்க வைக்க முடியும். ஆனால் இவங்க விதிமீறலுக்கு அப்பாற்பட்டு நிறைய ஆட்களை தங்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த தீ விபத்து ஏற்பட்ட பில்டிங்கில் கூட 100 பேரை தான் தங்க வைக்க முடியும். ஆனால் அதில் 190 பேர். இதுக்கடையில் சில குறிப்பிட்ட பில்டிங்கில் அதிகப்படியான ஆட்கள் தங்கி இருந்ததன் காரணத்தினால அங்கேருந்து அதிகமான ஆட்களை வேற வேறு பில்டிங்க்கு மாற்றிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, செக்கிங் அதிக அளவில் மங்கா பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குடியிருப்பில் அளவுக்கு அதிகமாக ஆட்களை வச்சுருக்காங்களா என்னங்கிற மாதிரி முனிசிபாலிட்டிலேருந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணத்தினால நிறைய கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி ஆட்களை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரொம்பவே ஒரு வருத்தமான செய்தி. நேற்று 46 இந்தியர்களோட உடல்கள் தாயகம் இந்தியாவுக்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. நிறைய பேர் ரோட்டில் நின்று இந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆம்புலன்ஸில் எல்லாரோட உடல்களையுமே குவைத்தோட அரசாங்கம் இந்தியாவிலேருந்து வந்த ஃப்ளைட்டில் அந்த உடல்களை தாயத்துக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. ஸோ தாயத்துக்கு போனதுக்கப்புறமா அந்த உடல்களை சம்மந்தப்பட்ட உறவினர்கள்ட்ட கொடுக்கறதா குவைத்தோட அரசாங்கமும் இந்தியாவோட அரசாங்கமும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் குவைத்தோட அரசர் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு நிதி உதவி கொடுக்கணும், இதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே பண்ணுமாறு குவைத்தோட அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலுமே இவங்க குவைத்துக்கு சம்பாதிக்க இந்த மாதிரி உயிரற்ற நிலையில் இந்தியாவுக்கு போகும்போது அந்த குடும்பத்தோட மனநிலை எப்படிங்கிறது இருக்குங்கிறதை நம்ம யாராலையுமே யூகிக்க முடியல. ரொம்பவே இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். இருக்கக்கூடிய சார்கள் அவங்களுக்காக அதிகம் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. வீடியோ குவைத்தில் இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.